மஞ்சள் வந்து எனக்கு என்னமோ தாள் அறுக்கிறத விட தாள் அப்படியே காஞ்சி மஞ்சள் வெட்டுறது பரவாயில்லன்னு தோணுது. மஞ்சள் போட்ட விவசாயிங்க இருந்தால் எது பரவாயில்லன்னு சொல்லுங்கள். நாங்கள் இது நாள் வரைக்கும் தாள் அறுத்து தான் மஞ்சள் வெட்டினோம். தாள் அறுத்து ஒரு 2 தண்ணி கட்டுவோம். ஆனால் இந்த தடவை தண்ணி பிரச்சனையினால் தண்ணியே கட்டல. பொங்கலுக்கு அப்புறம் ஒரு தண்ணி கட்டினோம். அதோடு விட்டோம். ஏன்னா அதனால் மஞ்சள் எல்லாம் அப்படியே சருகெல்லாம் காஞ்சி அதுவாக சாயம் இறங்கி இருந்ததுனால இப்போ இந்த வருஷம் வந்து நல்லா கலர் கொடுத்துருந்தது. ஆனால் நாங்கள் இப்போ பங்குனியில் தான் வெட்டினோம். ஆனால் மாசிக்கு மேலே தான் மஞ்சளை வெட்டுறது நல்லது. ஆனால் ஒவ்வொருத்தர் அர்ஜென்ட் பட்டு தையிலே வெட்டிடுவாங்க. இருந்தாலும் நான் தாள் அறுத்து வெட்டுற மஞ்சளுக்கும் தாள் சருகெல்லாம் காஞ்ச வாட்டி வெட்டுற மஞ்சளுக்கும் வித்தியாசம் நிறையா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு யாராவது மஞ்சள் போட்டவங்க இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம ஏதாவது இப்போ பக்கத்தில் இங்கே இருக்கவங்கள கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம தூரத்தில் இருக்கவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்களுக்கு உண்டான தெளிவான ஐடியாவை சொன்னோம்னா தான் நாமளும் கொஞ்சம் விவசாயிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னுக்கு வர முடியும். அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நான் தாள் அறுத்ததை விட தாள் அறுத்த வாட்டி தண்ணி கட்டுறது வெள்ளையாகவே இருக்குது மஞ்சள். ஆனால் வந்து தண்ணி கட்டிட்டு தாள் அறுக்காமல் தாளை ஃபுல்லாக இதுவாக காட்டிலே காயிற அளவுக்கு விட்டதுனால நல்லா மஞ்சளும் நல்லா பளபளன்னு நல்லா முகம் சிகப்பாக இருந்துச்சு. வருஷம் பார்க்குறதுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் மஞ்சள் நல்லா தெருப்பாக இருந்தது, நல்லா கலராக. அப்படி தான் வெட்டுவாங்க. நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னே அப்படி தான் வெட்டினோம். அப்போல்லாம் 1 மாதம் தாள் அறுத்தா 1 மாதம் போடுவாங்க. இப்போலாம் தாள் அறுத்தா 2ஆம் நாளே வெட்ட ஆரம்பிச்சிக்கிறாங்க. அதனால் கூட வெள்ளை ரெடியாக இருக்கான். ஆனால் தாள் ஃபுல்லாக காய விட்டு வெட்டுறது நல்லா இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. பாய்.